ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடத்த போற புது ரவுண்டு பேர் தான் ஆஹா கல்யாணம். ஸோ இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அதாவது அபிஷிகா, எம்டி, மஹதி, அது மட்டும் இல்லாம கனிஷ், ஸோ மற்றும் பலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க, இதுக்கு ஜட்ஜஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ரீக்ரியேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது யாராருக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜூனியர் லெவலில் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக 25 போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் என்ன பாட்டு பாட போறாங்க, என்ன ரவுண்ட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இந்த ஷோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் வந்து ஆஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மேரேஜ் சம்மந்தப்பட்ட செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பாடல்கள் தான் பாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஹைலைட்டடா பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா அபிஷிகா சொல்லலாம். அபிஷிகா வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாங்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பாடிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சுமன்ராஜ் அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள மாலையை மாத்திக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் கிரியேட் பண்ணாங்க. இது பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய கனிஷ்கா ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சுஷாந்திகா இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீக்ரியேட் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டியாளர்கள் பிளஸ் ஆடியன்ஸ் வெளியே இருக்கவங்களுக்கு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கொண்டு போய் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அபிஷேகா வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பாடி இருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்தை ஸ்ரீனிவாசன் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்ற இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வரப்போற நாட்கள்ல இந்த பாயிண்ட்ஸ் பிளஸ் இந்த மாதிரி அவங்களுடைய கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல ஹைலைட்டடா பேசப்படுற விஷயத்தை தாராளமா சொல்லாங்க. ஸோ எத்தனை பேருக்கு அபிஷேகாவை பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.